இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2011 மாதிரி அதிமுக பாஜக நம்பர் 1 ஆகவும் நம்பர் 2 ஆக இது ஒரு 50 நம்பர் 2 வந்துரும். திமுக வந்து திமுக 3வது இடத்துக்கு இல்ல, கிட்டத்தட்ட. ஆனா அவங்கள்ட்ட இருந்து காங்கிரஸ் மட்டும் தானே வராங்க. இடதுசாரிகள் இருக்காங்க. சார், காங்கிரஸ் வந்தால் ஈவன் அவங்க காங்கிரஸ் வந்தால் முஸ்லிம்கள் கிறிஸ்டியன்கள் ஓட்டுல மெஜாரிட்டி இந்த பக்கம். ஏற்கனவே இவர் கிறிஸ்டியன் மைனாரிட்டிங்கிற ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு அஸ்ஸாமை வச்சு நான் சொன்னா, பராக் வேலியில ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டை தொடர்ந்து 3 முறை எம்பியாக இருந்து ஒரு முஸ்லிம் லீக் போன்ற ஒரு கட்சியை நடத்தி ஜெயிச்சிருக்கார். இந்த 2024 தேர்தலில் அவர் தோற்றிருக்கிறார். அஸ்ஸாமில் நடந்திருக்கு, இதுல நடந்திருக்கு. மேற்கு வங்காளத்தில் அதே மாதிரி காங்கிரஸுடைய பார்லிமெண்ட் தலைவராக இருந்தவர் தோற்கப்படுத்தி குஜராத்ல இருந்து நம்ம கிரிக்கெட் யூசுப் பத்தான் ஜெயிச்சிருக்கார். ஸோ முஸ்லிம் மக்களை பொறுத்தவரை தங்களுக்கு இதுதான் இலக்குன்னு சொல்லி போயிட்டாங்கன்னா மொத்தமாக விடும். ஸோ ராகுல் காந்தி இது வரைக்கும் இந்த ஆட்சியிலையும் திமுக ஒரு எம்பி கூட முஸ்லிம்களுக்கு கொடுக்கவில்லை. எம் மந்திரியில் ஒருத்தரை கொடுத்தா இன்னொருத்தர் கிடையாது அப்படின்னு தான் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இது வெறும் லிப் சர்வீஸ் தான் என்பதாகவும் அவங்களுக்குள்ளேயும் புரிதல் இருக்கு. ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் 2-3 பேர் கொடுத்துருக்காங்க அமைச்சர்கள், எம்பிஸ்க்கு, எல்லாத்துக்கும். அதனால அது சரி, இப்போ ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தேர்தலில் நிஜமாக விஜய் ஒரு மார்க் வைத்து அட்லீஸ்ட் 31 தன்னுடைய தேர்தல்னு மாற்றணும்னா அது காங்கிரஸ் கூட்டணி வென்றால் மட்டும்தான். அதுதான்